முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் முயற்சிகளின் பயனாக தமிழக இலங்கை மீனவர்களிடையே சென்னையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு பிரச்சினைக்கு சுமூக முடிவு ஏற்பட வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைபிடிப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்தகைய சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சரின் உறுதியான தொடர் நடவடிக்கைகளின் விளைவாக இலங்கை சிறைகளில் இருந்த தமிழக மீனவர்கள் 317 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு சொந்தமான 45 விசைப்படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி சிறைபிடிப்பதை தடுத்து நிறுத்தவும், பாக் நீரிணை பகுதியில் தமிழக இலங்கை மீனவர்கள் நல்லிணக்கத்துடன் மீன்பிடிக்க வகை செய்யவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சிகளின் பயனாக தமிழக இலங்கை மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் நாகை மாவட்ட மீனவர் அமைப்பைச் சேர்ந்த திரு வீரமுத்து, திரு சித்திரவேல், திரு ஜெகநாதன், திரு சிவஞானம், தஞ்சை மாவட்ட மீனவர் அமைப்பைச் சேர்ந்த திரு ராஜமாணிக்கம், புதுக்கோட்டை மாவட்ட மீனவர் அமைப்பைச் சேர்ந்த திரு குட்டியாண்டி, திரு ராமகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் அமைப்பைச் சேர்ந்த திரு ஜேசுராஜா, திரு அருளானந்தம், திரு அருள், திரு ராயப்பன், திரு தேவதாஸ் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட மீனவர் அமைப்பைச் சேர்ந்த திரு இளங்கோ ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கை மீனவர் அமைப்புகளின் சார்பில் திரு சதாசிவம், திரு ஜஸ்டின் ஜோயிசா, திரு அருள் ஜெனிஃபர், திரு பெர்னாண்டோ, திரு அமல்தாஸ் ஜேசுதாசன் சூசை, திரு பொன்னம்பலம், திரு செந்தில்நாதன், திரு அந்தோணி முத்து, திரு அமிர்தநாதர், திரு காமிலஸ் ஃபெரைரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக அரசின் பார்வையாளர்களாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு KA ஜெயபால், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலர் முனைவர் ச. விஜயகுமார், மீன்வளத்துறை இயக்குநர் திரு ச. முனியநாதன், மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் திரு க. ரெங்கராஜு மற்றும் மீன்வளத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை அரசின் சார்பில் திரு நிமல் ஹெட்டியராச்சி, திரு சுபசிங்கே, திரு நிவான் பெரிஸ், திரு WSL டிசில்வா, திரு PS மிராண்டா, திரு சஃபருல்லா கான், திரு OL அமீரஜ்வாட், திரு WM தர்மபாலா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசு சார்பாக வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திருமதி சுசித்ரா துரை, துணை செயலாளர் திரு மாயங்க் ஜோஷி, இலங்கைக்கான இந்திய தூதரக உயர் அதிகாரி திரு ஷிவ் தர்ஷன் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளிடையே சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைக்காக தொடர் முயற்சிகள் மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக மற்றும் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இரு நாட்டு மீனவர்களிடையேயான பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களிடையேயான இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாகவும் முன்னேற்றம் உள்ளதாகவும் இருந்தது. பேச்சுவார்த்தையின் முடிவுகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இரு நாட்டு அரசுகளின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று ஒப்புதல் பெற்று தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை இரு நாட்டு மீனவர்களும் இந்த அறிவிப்பை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல விடயங்களை நாங்கள் மனம் விட்டு பேசினோம். அதுக்கிடையே ஒரு சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளும் தெரிவித்தனர்.